ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா எல்லா நிலையிலையுமே, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, வசதி வாய்ப்புல, கொடுக்கல் வாங்கல்ல, மற்றவர்களிடத்துல பழகக்கூடிய விஷயத்துல, எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலுமே அல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையை ஒருவர் கையில எடுத்துட்டாருன்னா உயர்வையும் மாண்பையும் அல்லாவின் கருணையும் மன்னிப்பையும் அது பெற்றுத்தரும். இரண்டாவது குறுக்கு வழி. இது ரொம்ப இலகுவானது, இது ரொம்ப லேசானது. ஆனால் இதை ஒருவர் கையில எடுத்துக்கிட்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார், குறுக்கு வழியில சம்பாதிக்கிறார், ஹராமான வழியில. குறுக்கு வழினா என்ன? நேரான வழியில சம்பாதித்தல் என்பது உழைத்து சம்பாதிப்பது. குறுக்கு வழியில சம்பாதிப்பது என்பது ரொம்ப ஈஸியா, ரொம்ப சுலபமாக சம்பாதிக்கணும்னு சொன்னா அதுக்கு பேர் தான் குறுக்கு வழி. அப்போ மார்க்கத்திற்கு முரண்பட்டு போவது, அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாற்றமாக சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரங்கள் ரொம்ப இலகுவாக என்ன செஞ்சிடும், அந்த வழி கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதை ஒருவர் அதை பயன்படுத்திட்டாருன்னா அவருக்கு நிறைய பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், பொருளாதாரங்கள் கிடைக்கும். அதன் மூலமாக பதவி, அந்தஸ்து எல்லாமே இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த குறுக்கு வழி அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை அவருக்கு பெற்றுத்தராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான வழியை, எங்களை நேரான வழியில் நீ செலுத்துவாயாக, இந்த துஆவை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய அரவணைப்பு இருக்குதுல்ல, அது ரொம்ப ஆக உயர்வானதாக இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, எந்த அடியானையுமே அல்லாஹ் வெறுத்து ஒதுக்குறது கிடையாது. அதுக்கு உதாரணமாக குர்ஆன்ல ஒரு வசனத்துல அல்லாஹ் பேசுறான். யாருக்கு இந்த செய்தியை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வி கேட்கிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். ஒரு கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறான். அல்லாஹ்வினுடைய அருளில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வினுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்னா, யார் அல்லாஹ்வினுடைய விஷயத்துல வரம்பு மீறினார்களோ, யார் அல்லாஹ்வினுடைய விஷயத்துல வரம்பு மீறினார்களோ அந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வரம்பு மீறிய அடியார்களே